இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் சிம்பனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஹாய், இது என்னுடைய அத்தை வரைந்த ஓவிய கோலம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? இது ஃபிஷ் 65. நார்மலாக நம்ம சிக்கன் 65 சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ் 65 எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், கார்ன்ஃப்ளவர், தேவைக்கான உப்பு எடுத்து வச்சுருக்கோங்க ரெடியாக. தென் ஒரு எக்கு, லெமன் ஜூஸ், கர்டு. இது விளமீனுங்க. இது நான் முள் இல்லாமல் ஒரு பார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று அப்படியே வச்சுருக்கேன் கிட்ஸுக்காக. இது செப்பரேட்டாக 2 எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம். முள்ளெல்லாம் உதிர்த்துட்டு ஒரு பார்ட் இந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இதில் முள் இருக்காது. இது 65 செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாமே இது கூட 1 by 1 ஆட் பண்ணிடலாம். மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அடுத்து லெமன் ஜூஸ், கர்ட் 2 ஸ்பூன், எடுத்து வச்சிருக்க ஒரு எக்கும் ஊற்றிடலாம். இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இப்போ கை வச்சு ஒரு டைம் நல்லாவே கோட் ஆகுற மாதிரி, மசாலாஸ் எல்லா சைடும் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ கடாயை ஹீட் பண்ணி ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நான் இது மாதிரி செப்பரேட்டாக வச்சுருக்க ஒரு பார்ட்டை எடுத்து பொரிச்சிக்க போகிறேன். மீன் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. மசாலாஸ் எல்லாமே அது கூட நல்லா கோட்டாகி நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ மீன் உடஞ்சிடாம சைட் பை சைடாக திருப்பி விடுங்க. இப்போ மீன் நல்லாவே பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மசாலாஸ்லாம் நல்லா பொரிஞ்சு நல்ல கலரிஷாக சூப்பராக கிடைச்சிருக்கு. இதே ஆயிலில் நான் ஃபிஷ் 65யும் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ 65 நல்லா பொரிஞ்சு எடுத்தாச்சு. நல்ல எம்மியான டேஸ்டியான 65 கிடச்சிருச்சு. லெமனோட ஆனியன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.